சில பேர் கேட்கலாம், எங்கே கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக. இந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ. வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 4 செல்ஃபோன் வச்சுருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சிக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். அதனாலே தனியாக நின்ற யானை சின்னத்திலே 4 எம்எல்ஏ, இப்போ கூட்டணியில் இருந்து 5 எம்எல்ஏ. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம கட்சிக்காரன், இன்னொரு கட்சிக்காரனை நிற்கிறவனை காலை வாடுறான், தோக்கடிக்கிறான். இது நடக்காது இனிமே. உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை, மாற்றுவதற்கு வருவான். இந்த ராமதாஸ் நியமிப்பான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஏமாற்றும் வேலை நடக்காது, காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன், கிழக்கே போனேன், மேற்கே போனேன், வடக்கே போனேன், தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது. எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது அவருடைய பதவிக்கு. அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ காலை வாரி கொண்டிருக்கிறாய், போகிறவனுடைய காலை வாரி கொண்டிருக்கிறாய். இது இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன். அதனாலே எனக்கு 87, நான் 2 மாதம் போனால் 87 வயசு. என்ன கிழவன் வயசாகிடுங்களாம் சொல்லி எவனாவது சொல்லி ஏமாற்ற பார்க்காதீங்க. என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்சப்பார். அதனாலே சொல்லுகிறேன், இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்தல்ல. என்னுடைய உழைப்பாலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் நான் கடுமையாக உழைத்ததினாலே, நான் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது, கட்சிகள் சங்கமும் ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது சொகுசு காரிலே வருகிறீர்கள், மகிழ்ச்சி. அதனால் இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள். அவ்வளோதானே நம்ம கதி, நம்ம பதவி, அவ்வளோதானே. ஐயா என்ன பண்ண போகிறாரு, ஐயோ என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்சின்னா உட்கட்சியில் சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் வர்றது, ஒரு நெருக்கடி வர இயல்பு தான். எந்த கட்சி, எல்லா கட்சியிலும் இல்லாமல் இல்லை. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது. நான் மறைச்சி பேசலை, உருவாகி இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் ஆசையெல்லாம், எங்கள் நோக்கம்லாம் என்னென்னா, ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வரணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும். மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசையெல்லாம். அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம். 2 பேரும் சந்தித்து விரைவில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் மிக விரைவில் சந்திப்பாங்கிற நம்பிக்கையோடு இருக்குது. அதுக்கு தீவிரமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கிறோம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை.
சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட சித்திரை முழு நிலவு மாநாடு அப்படிங்கிறது பெருந்திரள் கூட்டத்தோடு நடந்து முடிஞ்சுது. மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டில் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் பேசின பேச்சுங்கிறது அந்த சமயத்திலேயே பல சலசலப்புகளை கிளப்புச்சு. கூட்டம் பெருசாக வந்திருந்தாலுமே கூட அந்த முழு நிலவு மாநாடு அப்படிங்கிறது பாமகவுக்குள்ள ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதற்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ். பெரும்பாலான நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்துக்கு போகலை, ஒரு சிலர் மட்டுமே போயிருந்தாங்க. இந்த சூழலில் தான் இன்றும் திரும்ப ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுலேயும் கூட பெரும்பாலான நிர்வாகிகள் கலந்துக்காதது பல கேள்விகளை எழுப்புச்சு. அன்புமணி ராமதாஸ் கூட அந்த கூட்டத்துக்கு போகலை. இதெல்லாம் பிறகு தான் செய்தியாளர்கிட்ட பேசின பாமகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, பாமகவுக்குள்ள உட்கட்சிக்குள்ள சலசலப்பு அப்படிங்கிறது இருக்கிறது உண்மைதான், அதை நான் மறைக்க விரும்பலை. இந்த ஒரு நெருக்கடியான சூழல் அப்படிங்கிறது சீக்கிரமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சலசலப்பு மோதல் அப்படிங்கிறது வேறு யாருக்கும் இல்லை, அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில தான். இது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதலாக நாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை கூட்டணி அமைக்கிறதுல ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடால் தான் இந்த பிரச்சனையா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக எழுந்து நிற்குது. இந்த மோதல் போக்குக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக அலசி இருக்கோம். இந்த விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, அதே போல் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன், அதே போல் அரசியல் விமர்சகர் சுமன் கவி, இவர்களோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாஷா மற்றும் அரசியல் விமர்சகர் ஐயநாதன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் எல்லாரும் கூடயும் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல ரவீந்திர துரைசாமி, இந்த மோதலுக்கான காரணத்தை நீங்கள் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? மோதலுக்கான காரணம் அரசியல் கூட்டணிங்கிறத விட அதுக்குள்ள முகுந்தன் அவர் அன்புமணிக்கு துணையாக இருக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். சரி. ஸோ இதில் கூட்டணி அதெல்லாம் பேசுகிறது தான் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறாரு. இதில் அன்புமணி தான் எதிர்பார்த்த அளவு செயல்பாடு இல்லைங்கிற வருத்தம் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. அதைத்தான் அவர் இன்டைரக்டாக அன்புமணியை தான் சொல்கிறார், மற்ற நிர்வாகிகளை சொல்கிறதா காட்டி அன்புமணியை தான் சொல்கிறாரு. தான் இந்த இயக்கத்துக்கு வரும்போது மாநாட்டில் பேசின பேச்சு எல்லாமே அன்புமணிக்கான பேச்சு. அன்புமணியை மனசில் வச்சு தான் பேசுறாரு. எந்த தனிநபரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தனிநபரான என் உழைப்பில் இது வந்ததுன்னு சொல்லும்போது எந்த தனிநபர்னு சொல்றதுல அன்புமணியை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. என்ன மாதிரி அன்புமணி உழைக்கல, என் உழைப்பு, என்னோட கஷ்டங்கள், பொருளாதார பலமின்றி நான் அலைஞ்சி திரிஞ்சு அதனால உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு நான் இந்த மக்கள் திரளை நான் திரட்டி இருக்கிறேன். நீங்கள் சரியான முறையில் இதை கட்டி காக்கல, முழுமையாக இதில் உங்கள் பங்களிப்பை செய்யலை, ஈஸி கோயிங்காக அலையன்ஸ் அது இதுங்கிற நீங்கள் குறியாக இருக்கிறீங்க. அலையன்ஸ் சரியாக அமையலைன்னா தனித்து போட்டிட்டும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணுங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. கூட்டணி தானே அவர் சொன்னாலும் கூட கூட்டணியில் சரியான முறையில் வரலன்னா நாம் துணிஞ்சி நம்மளை நம்பி தனிச்சு நிற்கிறதுக்கும் தயங்கக்கூடாதுங்கனால தான் தனிச்சு 4 தொகுதி வெற்றி பெற்றோம், கூட்டணியில் 5 தொகுதி தான் வெற்றி பெற்றோங்கிறத அவர் சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கடைசியாக பாஜகவுக்கு அங்கே பெரிய செல்வாக்கு கிடையாது வட தமிழகத்தில். பாஜகவுக்கு வட தமிழகத்தில் செல்வாக்கு கிடையாதுங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். டாக்டர் தமிழிசை பாரிவேந்தருக்கு 40 சீட்டு கொடுத்தாங்க, தேவநாதன் யாதவுக்கு 20 சீட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் வட தமிழகத்தில் நம்ம பார்த்தோம், இந்த 40-20 அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தே 3 சீட்டு நாம் லீட் பண்ணியிருக்கோம். தர்மபுரி, பெண்ணகரம், பாப்பிரெட்டிப்பட்டி. ஸோ கூட்டணி நம்ம போகக்கூடிய சூழ்நிலை வந்துன்னா கடைசியில் முடிவு எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு கமிட் பண்ணி நீங்கள் ஏமாந்துறாண்டாங்கிறதுல அவர் சொல்கிறார். ராமதாஸ் உறுதியாக இருக்கார். அதாவது டஃப் பார்கெனரா. ஆனால் பாஜக தான் வேணுங்கிறதுல அன்புமணி உறுதியாக இருக்கார். பாஜக தான் வேணுங்கிறதுல கூட அந்த கூட்டணி கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாங்கிற சூழ்நிலையில் நாம் ஏமாந்துடாமல் கரெக்டாக நின்று நம்ம சீட்டை வாங்கணும், வில் பவரோடு நிற்கணும். ஜஸ்ட் லைக் தட் எதுலையும் ஏமாந்துடக்கூடாது. ஏமாதிரி வில் பவரோட உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாரில்லை, ஈஸி கோயிங்கில் ஏதாவது இது பண்ணி ஏமாந்துருவீங்கிற மாதிரி அன்புமணி அவர் கணக்கு போடுறார். ரைட். மணிகண்டன், உங்கள் பார்வை என்ன? நீங்களும் இந்த விவகாரங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மோதலோட பின்னணி அப்படிங்கிறது கூட்டணி விவகாரம் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மருத்துவர் ராமதாஸ் ஐயா பொறுத்தவரைங்க பாமக நிறுவனர் தான். ஏன்னா தலைவராக அவரே ஆயிருக்கலாமுங்க. ஏன் ஆகலைன்னு சொன்னால்
எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், தலைவர் என்று கூட என்னை அழைக்கக்கூடாது என்று தான் உறுதியோடு இருந்து தலைவராக யாரோ நியமித்தார். சரி. ஆனாலும் கூட முழு முடிவு அவர் தான் எடுப்பார். எப்பொழுதுமே அது தேர்தலாகட்டும், அது கட்சி பதவி நியமனமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் மட்டும்தான் எடுப்பார். அப்போது அன்புமணி அவர்கள் தலைவரான பிறகும் கூட அவர் தான் முடிவெடுத்தார். இதில் சில மாவட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச சில மாவட்டங்கள் நான் இருக்கும்போது அவர் கூட இருக்கும்போது ஐயா நிறையா விஷயங்களில் அன்புமணி முரண்பாடு இருந்தது. முரண்பாடுங்கிறது புதுசாக வரல. நீங்கள் அவர் இளைஞரணி தலைவராக இருக்கும்போது கூட அவரோடு சின்ன சின்ன முரண்பாடு உண்டு. அவரோட சொந்த மகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு என்று தெரிந்தால் அதை ஒத்துக்க மாட்டார், சமரசமே செய்ய மாட்டார். அதுதான் பிரச்சனையே. அப்போது இது நீங்கள் தேர்தல் கூட்டணி இப்போ பேசலாம்க்க ஏற்கனவே இருந்தது. அப்போது இதை சமரசம் செய்யாத சில காரணத்தை ஐயாட்ட சொல்லுன்னு அன்புமணியை சொல்லுவார். ஒரு முறை ஜி.கே. மணி நான் அன்புமணி காரில் போகும்போது சில விஷயங்களை சொல்கிறாரு, ஐயாட்ட சொல்லுங்கிறார். ஏன்னா அவர் சொந்த அப்பா தான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் அப்பாகிட்டே அவ்வளோ நெருக்கம் கிடையாது. நெருக்கம் பாருங்க. ராமதாஸ் ஐயா சில இறுக்கமாக இருப்பாங்க, நல்ல மனிதர், ஒரு எளிமையாக அன்னைக்கும் தெரியுங்கிறேன், நல்ல மனிதர், எளிமையாக பழகக்கூடியவர், அரசியலே சில குறை சொல்லலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர். அவரிடத்தில் அவர் சில சொல்லி அவர் மறுக்கிற காரணங்களும் உண்டு, மறுக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதனால் சொல்ல மாட்டார். ஒன்றா ஜி.கே. மணி சொல்லுவார், வேறு யாரும் சொல்லுவார். இதில் இப்போ சமீப காலமாகவே சில நியமனங்கள், சில கூட்டணி, சில தோல்வி, கட்சியில் சில வளர்ச்சி இல்லாது. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் மருத்துவர் ஐயா தலைமை காலங்களில் பல வெற்றி வரிசையாக வந்தது. இப்போ சில தோல்வியே வந்தது. ஏதோ ஒரு காரணத்தில் மனசில் ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தை வெளிக்காட்டுகிற போது அவர் அது பெரியாதமாக ஒத்துக்கல அன்புமணி. அப்போ இதுதான் இப்போ பெரிய விரிசலாக மாறி இருக்குது. இந்த விரிசல் நிச்சயமாக கூட்டணி மட்டும் கிடையாது, அப்போ நிச்சயமாக கிடையாது. ரைட். ஐயநாதன் உங்களோட பார்வை என்ன? இந்த பிரச்சனை, இந்த சர்ச்சைகள், இந்த மோதல், அப்பா மகன் மோதலுக்கு காரணம் கூட்டணி மட்டும் இல்லை, அதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாரு. உங்க பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, கூட்டணியை பற்றிய முடிவு உங்களுக்கு தவறாக போச்சு, அதுதான் நம்மளுடைய தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்றது அவரே பேசி நம்மளாம் அதை நேரலை ஒளிபரப்புலேயே நம்ம கேட்டோம். அதனால் அது ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடியதை எடுத்துக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டிய காரணங்கள் இருக்கலாம். எடுத்துக்காட்டு தலைவராக அன்புமணி அவர்கள் நியமனம் செய்திட்டதுக்கு பிறகு திரு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஆலோசனைகளை அவர் கேட்காம பல முடிவுகளை எடுத்திருக்கலாம். நியமனங்கள் மற்ற இடங்களெல்லாம் எடுத்திருக்கலாம். அது தலைவர் அப்படின்றதுனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அன்புமணி நடந்துட்டுருக்கலாம். அது எப்படி இந்த மாதிரி ஒரு நீயே தனிப்பட்ட முறையில் செயல்படுற அப்படின்றதுல அவருக்கும் சில கோபம் ஏற்பட்டிருக்கலாம். அது முகுந்தன் விடயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நியமிக்கிறேன், நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இவரை போட்டு நான் இளைஞர்களை ஒருங்கிணைச்சு உனக்கு தான் பலம் சேர்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அது அன்புமணி ஏற்கலை. அப்படி ஒரு இடம் வரும்போது அப்போ நீயா நானா அப்படின்ற ஒரு இடம் வருது. அதுதான் தந்தை மகன் என்றாலும் கூட அரசியல்னு வரும்போது சரியான முடிவுகளை எடுக்கலை, நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு இடம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரடை ஏற்படுத்துவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களுக்கும் இந்த விடயத்தை இவர்கள் 2 பேருக்கு இடையில் ஒரு சமரசம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு ஒன்றா போகிறதுக்கான வழியை ஏற்படுத்த ஒன்று அதிகாரம் இல்லை தவறிவிட்டார்கள் என்று தான் சொல்ல முடியும். அப்படி தான் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றது வெற்றிக்காகாமல் இருந்து தான். இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிமா நான். அவங்களுடைய இருப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளான காலகட்டம். ஏன்னா கடன்னு குறைஞ்சி இருக்கிறாங்க. குறைஞ்சி இன்றைக்கி ஒரு 5 எம்எல்ஏவோடு நிற்கிறாங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை அது அவரால் ஜீரணிக்க முடியாது இருக்கலாம் ஐயா ராமதாஸால். அது யாராலையும் முடியாது அந்த மாதிரி. ஏன்னா ஒரு பரவலாக அந்த வண்டியர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9 மாவட்டங்களில் ஒரு இடம் கூட இல்லை, ஒரு தொகுதி கூட நம்மளுக்கு இல்லை அப்படின்றது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய பின்னடைவு. அதிமுக 7 இடத்துல டெபாசிட் எடுத்தது எப்படியாப்பட்ட பின்னடைவுன்னா அதை மாதிரி இதுவும் ஒரு பெரிய பின்னடைவு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இதை எடுத்துக்கிறேன், நீ மறுபடியும் அதே இடத்துல தொடரக்கூடாது, அதே பிஜேபி சாயோட பிஜேபி பார்வையில் இருக்கக்கூடாது, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். அதனுடைய அடிப்படையில் தான் அவர் ஒரு செயல் தலைவராக நியமிச்சுட்டு இவர் தலைவர் பொறுப்பை எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு தான் இவர்களுக்கு இடையிலான அந்த பிளவை ரொம்ப ஆடப்படுத்திருச்சுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மேடையில் என்னதான் நிறுவனராக இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவருடைய பேச்சு ரொம்ப கடினமானதாக இருந்துச்சு. அது பூர்வ கட்சிக்காரங்களால் கூட ஜீரணிக்க முடியாது. அதுவும் கட்சிக்காரங்கள் அவ்வளோ பெரிய மாநாடு அப்படி லைவாக போயிட்டுருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, கூட்டணியை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறது அது அன்புமணியை குறிப்பிட்டு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு செயல் தலைவரை பார்த்து செயல் தலைவர்னே வச்சுக்குவோம், ஒரு தலைவர் அப்படியேப்பட்ட ஒரு கடினமான வார்த்தைகளை கூறும் பொழுது நிச்சயமாக அது அவங்களுடைய அகங்காரத்தை நிச்சயமாக அது
பாதிச்சிருக்கும். அது ரொம்ப ரொம்ப இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னதான் தந்தை தனை என்றதாலும் அதை பற்றி சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி அவர் கட்சியினுடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கெல்லாம் சொன்னது, 3 ஃபோனை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை, அதெல்லாம் தூக்கி போட்டு நான் வேறு ஆளை பார்ப்பேன் அப்படிலாம் சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு ஒரு அன்பு சார்ந்த மிரட்டலாக இருக்கிறத விட அதிகாரம் சார்ந்த மிரட்டலாக இருக்கும்போது அவங்கள ஓரளவுக்கு இப்படி இருந்தவங்க கூட இன்றைக்கி அன்பு பண்ணி கூட இருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். அதுதான் வந்துட்டு நேற்று நடந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்துட்டு பெருமளவிற்கு அவர்களை வந்துட்டு வரல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆக என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, வரக்கூடிய தேர்தலில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு அந்த கட்சிக்கு ஏற்புடையதாகவும் இருக்கணும், அந்த கட்சியை செயல்பட வைக்கிறதாகவும் இருக்கணும். ஆனால் இப்போ இவர்கள் 2 பேருக்குள்ளே ஏற்படக்கூடிய முரண் அப்படின்றதும் இந்த மோதல் அப்படின்றதும் அந்த கட்சியினுடைய எதிர்கால நன்மை, வெற்றி, செயல்பாடு ஆகியவற்றை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உக்கிரமாகிவிட்டதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று இன்னைக்கு 2 நாள் நடந்த கூட்டத்திலேயே வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வரல அப்படின்னு வரும்போது அதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கிரைசிஸில் போயிட்டு இருந்த அந்த கட்சி. ஏற்கனவே அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சரிவு, அதோடு இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடியது இது இன்னமும் பாதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை. ஓகே, ரைட். இது ஒரு பின்னடைவு பாமகவுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சுமன் கவி, இதில் வந்து உங்களோட பார்வையை நான் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்து இதில் சார் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ராமதாஸ் வந்து மூத்தவர், கட்சியில் மூத்தவர், அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, அதை வந்து அவர் ஏற்றுக்கலை. இன்னும் அவர் வந்து அந்த காலத்திலே இருக்கார் ராமதாஸ். அவர் வந்து வயசில் பெரியவராக இருந்தாலும் அரசியல் அனுபவம் பெற்றவராக இருந்தாலுமே கூட இன்னும் பழைய அரசியலே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு அதட்டல், மிரட்டல், உருட்டல், இன்னும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் மாறி வரல, அப்படி பார்க்கலாமா? இல்லை அது சரியான? கண்டிப்பாக அப்படி பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ராமதாஸ் அந்த கட்சியை அதாவது ஸ்கிராப்ல இருந்து உருவாக்கி கட்டமைத்து கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 அரசுகள் அமைஞ்ச போதும் அதில் வந்து பெரிய பங்கை வகித்தவர். ஆனால் 2016க்கு அப்புறம் இவர் வந்து தனித்து 234 தொகுதிகள்லையும் நானே போட்டிட்டு முதல்வர் வேட்பாளராக தன்னையே சொல்லி கடைசியில் அந்த கட்சி அந்த இடத்துல இருந்தால் சரிவையே மிகப்பெரிய இடத்தில் சந்திக்கிறது. அப்போது ஒரு டிப்ளமேட்டிக்கான அந்த முடிவுகளை எடுப்பதில் கடந்த தேர்தல்கள் 3 தேர்தல்கள் 2 தேர்தல்களில் தோல்வியைத்தான் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர் முழுவதுமாக முடிவெடுத்து செயல்பட்ட காலங்களில் நீங்கள் பேர வலிமைங்கிறது ரொம்ப முக்கியம். இவர்கள் ஆட்சியை பிடிக்கிறது, தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பது என்பது சாத்தியப்படாது, அது எல்லோருக்குமே தெரியும். அப்போது ஒரு ஜாதி கட்சியாக ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டத்தை வைத்திருக்கிற, ஒரு 5.5% வாக்குகளை வைத்திருக்கிற ஒரு கட்சி என்பது தன்னுடைய அதிகாரத்தை ஒரு வலுவாக வைத்துக்கொண்டு பேர வலிமையை கூட்டி அதிக இடங்களை பெற்று வெற்றியும் பெற்று ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு அறிவார்த்தமான செயல். ஆனா இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறுக்கக்கூடாது இல்லையா? இதில் வந்து முடிவை எடுக்கிறது யாரு அப்படிங்கிறத விட தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருது இல்லை? இப்போ வந்து ராமதாஸ் கூப்பிடுறாரு, ஒரு நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாரு 2 நாளா, பெரும்பான்மையான நிர்வாகிகள் போகவே இல்லையே. அப்போ வந்து எல்லாமே அன்புமணி பக்கம் இருக்காங்க. அப்படி வயது மூப்பின் காரணமாக ஒரு அதாவது அதிகாரம் கைமாறி விட்டது. இப்போ எத்தனை ஆண்டு காலம் இவர் அரசியலில் இருப்பாருங்கிற கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கும். அந்த அடிப்படையில் தான் மாறுறாங்களே தவிர இவருக்கு டிப்ளமேட்டிக்காக முடிவெடுக்க முடிகிறது அந்த திறன் அன்புமணிக்கு இருக்கிறது. ஐயா ராமதாஸை விட இவருக்கு சிறப்பான அந்த ஆற்றல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் போகலை. எதிர்கால அரசியல் இவர் பின்னாடி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு தேவையின் காரணமாக போகிறாங்க. ஆனால் முடிவெடுப்பதில் என்ன அப்படின்னா, கடைசி நிமிஷம் வரும் பேரத்தை நான் வைத்திருப்பேன், யார் வேணாலும் வந்து பேரம், அதுவும் குறிப்பாக வந்து திமுக அதிமுக 2 கட்சிகளும் எது அதிகமான சீட் தெரிகிறது, எது வெற்றி வாய்ப்புக்கு அருகில் இருக்கிறது, 2ஐயும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ வெற்றி வாய்ப்பு நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா 2001 அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அவங்க அரசியலவையில் இருக்காங்க, ஆட்சியில் அதுக்குள்ளே இருக்காங்க அந்த கூட்டணியில். 2006 திமுக கூட்டணி, மறுபடியும் அதிமுக கூட்டணி, இப்படி மாற்றி மாற்றி ஆட்சி அதிகாரத்தோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறது ஒரு அரசியல் கட்சியோட இயல்பான ஒரு விஷயம் தான். அது அதான் இல்ல, வெற்றி வாய்ப்புகளையும் கருத்தில் கொண்டு வைக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட டிப்ளமேட்டிக் முடிவுகளை அன்புமணி எடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலேயே முதல் எலெக்ஷன் 2016லேயே நான் வந்து முதல்வர் வேட்பாளர் முதல் கையெழுத்தே நான் வந்து மதுவை ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு ஜிம்மிக்ஸ் வேலை பண்ணாரே தவிர அவரால் வெற்றிகரமாக அந்த ஒரு இதை முடிவெடுக்க முடியவில்லை. அப்போது அதாவது இருக்கிற தொண்டர்களை பொறுத்தவரை நான் முதல்ல சொன்னது தான்,
எதிர்காலம் இவர் பின்னாடி தான் இருக்குதுங்கிறனால நிற்காங்களே தவிர வளர்ச்சி அடைகிறதா கட்சின்னு பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த முடிவுகளால் வீழ்ச்சி தான் அடைந்திருக்கிறது. இதற்கு மேலும் வீழ்ச்சி அடைந்துடக்கூடாது. நீங்கள் 80 வயதிற்கு மேல் இவ்வளவு தளர்ந்த நிலையிலும் நான் இப்பவும் உழைப்பேன்னு சொல்லி தட்டி காட்டுவதன் பொருள் என்னென்னா, நாம் 2 பக்கம் வளர்த்தோம், பையனையும் வளர்த்தோம், கட்சியும் வளர்த்தோம். கட்சியை தூக்கி இப்போ பையன் கையில் கொடுத்தாச்சு. ஆனால் அதை தான் வளர்த்த கட்சி அடுத்த கட்டம் நகரவில்லையேங்கிற வருத்தத்தில் தான் அத்தனை வார்த்தைகள் வருது. நீங்கள் ஓப்பன் டாக்காக செல்ஃபோனை வச்சுட்டு இது பண்ணக்கூடாது கண்ணா, அதுக்கு வாய்ப்பில்லை கண்ணா, உழைக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லுவது என்பது நேரடியாக சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியில் சொல்லப்படுவதாத்தான் நாம் யாருக்கு சொல்லப்படுறதா பார்க்குறீங்க? அது மகன் அப்பா மகனுக்கு சொல்வது, அல்லது ஏற்கனவே தான் உருவாக்கிய ஒரு சொத்து அல்லது அந்த பலம் பொருந்திய ஒரு கட்சி அழிந்து போய் கொண்டிருக்குது, டெமாலிஷ் ஆகிக்கிட்டு இருக்கு, அது தன் மகனால் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உள்ளூர உணர்ந்து வருத்தத்தில் வருகிற வார்த்தை. கடைசி இன்னும் சொல்ல போனால் கையெறு நிலை தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 நாள் நடந்த கூட்டத்தில் 182 பேர் வர வேண்டிய இடத்துல வெறும் 22 பேர் வந்திருக்காங்க, 160 பேர் வரல அப்படின்னு சொன்னால் அதோட பொருள் என்ன? நீங்கள் பவரை இழந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் வேறு வழி இல்லை, ஐயோ இப்படி போகுதேங்கிற அந்த கையெறு நிலையில் தான் நான் சிங்கத்தின் கால்கள் அப்படின்லாம் சொல்லி ஒரு பழுதுபடலை, இப்பவும் நான் தெம்பாக தான் இருக்கேன்னா அதை சொல்கிறாரு. அது ஒரு வகையான இன்னும் சொல்கிறேன், ஆக்டிவாக அவர் இருந்திருந்தால் இந்த பேரத்தை பாஜகவோட இவ்வளோ ஈஸியாலாம் அவர் டீல் பண்ணியிருக்க மாட்டார். கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2021 இருந்தாலும் சரி, அன்புமணியை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வீட்டில் விருந்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாப்புல, அப்படியெல்லாம் டஃப் கொடுப்பாப்புல. இப்போ முனவர் பாசாவுடைய கருத்தை கேட்டு வந்துரு. முனவர் பாசா, இந்த அப்பா மகன் மோதலுக்கு, இந்த பாமகவுக்குள்ள நிலவக்கூடிய இந்த சிக்கலுக்கு, குழப்பங்களுக்கு, இதுக்கு அத்தனைக்கும் காரணம் பாஜக தானா சார்? இதில் பாஜகவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. பாஜக பக்கம், அதான் பாஜக கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மகன் தரப்பு சொல்லுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா தரப்பு சொல்லுது. இதுதான் பிரச்சனையா? அதான் நான் கேட்க வந்தேன் சார். அதான் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவருக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடமில்லை என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். அது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணிக்கு வந்தால் அந்த அணியிலே நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். நீண்ட காலமாக இந்த அணியிலே இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே விடுதலை சிறுத்தைகளை இழப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமை தயாராக இருக்காது. இந்த சூழ்நிலையிலே மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, இருக்கின்ற ஆப்ஷன் என்பது அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி ஒன்று, இல்லை என்று சொன்னால் விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு செல்ல வேண்டும். இவைகள் 2ஐ தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த சூழ்நிலையிலே மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மாற்றம் முன்னேற்றம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்று அவர்தான் அடுத்த முதல்வர் என்று முன்னிலைப்படுத்தியவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா தான். எனவே அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் களத்தை அவர் தலைமையேற்று நடத்துவது என்பது என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவினுடைய நிறுவன தலைவராக இருந்தார். ஆனால் யாரை வேண்டுமானாலும் அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக நியமித்து அந்த இயக்கத்தை நடத்தி இருக்கிறார். அதைப்போல டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர். எனவே அவர் யாரை வேண்டுமானாலும் தலைவராக வைத்து அந்த கட்சியை நடத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை கண்டிப்பாக விரைவிலே மூத்த தலைவர்கள் கூடி சமாதான உடன்படிக்கை செய்வார்கள். நீரடித்து நீர் விலகாது என்பதைப் போல ரத்தம் பிளட் இஸ் thicker than வாட்டர் என்று சொல்வார்கள். அதை போல இந்த இரத்த உறவு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். ஏனென்று சொன்னால் இந்த கட்சியை எந்த அளவுக்கு சிரமப்பட்டு டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் வளர்த்தார்கள் என்பதையெல்லாம் அந்த மாநாட்டிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இரவு பகலாக உழைத்த மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் அழைத்து வந்த கூட்டம் அந்த கூட்டம். எனவே அவர்களையே சிறுமைப்படுத்தி அந்த மாநாட்டு மேடையிலே டாக்டர் ஐயா பேசியது என்பது தந்தை பெரியார் எப்படி
பொதுக்கூட்டங்களிலே விமர்சித்தாரோ அதை போல அந்த நிலையிலே தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது நியாயமாக இருக்காது. ஒரே ஒரு கேள்வி தான் பொறுத்தவரை இல்ல நான் ரவீந்திர துரைசாமி கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இந்த பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அந்த அந்த பழைய கதைகள்லாம் விட்டுருங்க. இப்ப சமீபத்துல தொடங்குனது அமித்ஷா சென்னைக்கு வந்தார் இல்லையா, அதுக்கு முதல்ல தான் இந்த பிரச்சனை அப்படிங்கறதே ஆரம்பிச்சது. அது நினைவுல இருக்குதா? இல்ல சார், அதுக்கு முன்னாடி இளைஞரணி செயலாளரா முகுந்தனை நியமித்த போதே பிரச்சனை ஆரம்பமாயிட்டது. அவர்கள் பாண்டிச்சேரியில நடத்தில அமித்ஷா சம்பந்தம் இல்ல வந்து இல்ல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அது ரைட் சார். தலைவர் அமித்ஷா நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு புடுக்குறாங்க சார். அதான் சொல்ல வரேன். அமித்ஷா இல்ல அதனாலதான் அமித்ஷா வந்தது இல்ல இந்த சிக்கலை சுத்தி இருக்கிறது பாஜக கேள்வி வருது சார். அதுக்கு இல்ல அதுக்கு அன்புமணி ராமதாசனுடைய பதவி நீக்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்று சொன்னால் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியாரை சந்திக்கத்தான் வந்தாரே தவிர அன்புமணி ராமதாஸையோ அல்லது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களையோ சந்திக்க வரவில்லை. எடப்பாடியாரை சந்தித்து அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது என்பதை அறிவிப்பதற்குத்தான் வந்தார். எனவே அன்புமணி ராமதாஸ் அதனால்தான் அவருக்கும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவிற்கும் இடையிலே பிரச்சனை என்பது இல்லாத ஒன்றை நாமே உருவகப்படுத்திக் கொள்கிறோம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் டாக்டர் ராமதாஸ் ஐயா உருவாக்கிய இந்த கட்சி நீண்ட காலம் நிலைத்து நீடிக்க வேண்டும். எனவே தந்தையும் மகனும் இணைந்து எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிறுவனராக இருந்து யாரை வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் நியமித்து அதிமுகவை நடத்தினாரோ அந்த தன்னம்பிக்கையோடு டாக்டர் ஐயாவுக்கு அந்த வீரம் இருக்கிறது, அந்த விவேகம் இருக்கிறது. எனவே அவரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியிலே யாரும் இல்லை. எனவே யாரை வேண்டுமானாலும் அவர் தலைவராக நியமித்து அந்த கட்சியை நடத்தலாம். அதற்கான மூத்த தலைவர்கள் முயற்சி எடுத்து 2 தலைவர்களையும் இணைத்தால்தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கான எதிர்காலம் தொடரும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய எங்களுடைய கருத்து. ரைட், வரேன் ரவீந்திர துரைசாமி சார். மனோர் பாசா சொன்னார் இல்லையா, இதில் வந்து பாஜக எதிரையுமே இந்த விஷயத்தில், அதாவது இந்த மோதலுக்கு இடையில வந்து பாஜகவுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது அப்படி கடந்து போயிட முடியுமா? இதில் பாஜகங்கிற விஷயம் ஏதாவது வருதா உள்ள? பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிங்கிறதான் கழிஞ்சோடையில் பெரிய இஷ்யூவாக இருந்தது. அதில் நான் ஏற்கனவே முதல் சுற்றில் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு வடதமிழகத்தில் செல்வாக்கு இல்லை. அப்படி இருந்தும் அவங்க அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கிடலன்னு சொன்னால் நம்ம பிளண்டாக அதிமுகவா பாஜகவான்னு பார்க்குறமே தவிர அதிமுகவிலேருந்து என்ன ஆஃபர் இருந்துங்கிறது நமக்கு தெரியாது. சிவி சண்முகம் பார்த்துட்டு வந்தார். அவங்க தரப்புலேருந்து என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, என்னென்ன சீட்டை கொடுத்தாங்க, திண்டுக்கல்லில் கொடுத்தாங்களா, மத்திய சென்னையை கொடுத்தாங்களா, என்ன சொன்னாங்கங்கிறதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அந்த சைடு வெளிப்படையாக இல்லாமலே நம்ம அந்த கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்றாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் சகோதரர் சொன்னார், அந்த மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் அன்புமணி கூட தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி கூட இருக்கிறது வயது வயது வரம்பு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாநாட்டில் யாருக்கு கைத்தட்டு விழுந்தது? டாக்டர் ஐயாவுக்கு தானே கைத்தட்டு விழுந்தது. அவர் கடாமுடான்னு தான் பேசினார், பெரியார் மாதிரி தான் பேசினார். ஆனால் கைத்தட்டு அவருக்கு தானே பெரிய அளவில் விழுந்தது. இன்னொன்று மறைந்த வன்னியர் சங்க தலைவர் நண்பர் குருவுக்கும் பெரிய கைத்தட்டு அதில் விழுந்தது. இதில் அன்புமணி பேசும்போது நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்டார் இல்லையா அந்த கேடர்ஸ்கிட்ட. நான் மட்டும், நம்ம யாருமே அந்த கூட்டத்தில் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தா என்னன்னு தானே கேட்டார். இன்னைக்கு 90% நிர்வாகிகள். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் இப்படி சொன்னாலுமே மாநாட்டுக்கான ஒரு முழு பொறுப்பையும் ஏற்று அந்த கூட்டத்தை கூட்டினதில் வந்து பெரும் பங்கு அப்படிங்கிறது அன்புமணிக்கு தானே. அதில் கண்டிப்பாக அன்புமணியும் சிஆர் பாஸ்கரன் போன்றவங்க தான் பண்ணாங்க. அன்புமணியை நண்பர் சிஆர் பாஸ்கரனோட அந்த இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னதை நம்ம பார்த்தோம். அவர் தான் நின்னாங்க. அவருக்கு அவங்க சௌமியா அன்புமணி எல்லாரும் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ராமதாஸ் 86 வயசில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை, உண்மைதான். ஆர்கனைஸ் பண்ணுறாருங்கிறதுனாலையும் ப்ராக்சிமிட்டி இருக்கிறதுங்கிறனாலையும் அடுத்த கட்ட அரசியலில் முடிவு எடுக்கிற ஒரு அன்புமணிங்கிறனாலையும் தான் அன்புமணிக்கிட்ட இவ்வளவு நிர்வாகிகள் இருக்கானாலும் சொன்னாலும் அந்த கட்சிக்கு நாளைக்கு ஒருத்தர் சீட்டு கொடுக்குறாருன்னு வைங்க. ராமதாஸ் இல்லைன்னா யார் சீட்டு கொடுப்பா? ஓட்டர்ஸும் கேடர்ஸும் ராமதாஸ்கிட்ட தானே இருக்கிறாரு. அவர் தானே அந்த கட்சிக்கு முகம். டாக்டரே தானே அதுக்கு முகமாக இருக்கிறாரு. அதே வேளையில் அன்புமணி இல்லைன்னாலும் அது நகர்றது கஷ்டங்கிற லெவலுக்கு இன்னைக்கு அவருக்கு மகங்கிறனால அன்புமணி வந்துட்டார். முன்னாடி இருந்த அண்ணன் தீரனோ நம்ம மணி அண்ணனோ அந்த பொசிஷனில் இல்லை. ஆனால் டாக்டர்
அன்புமணி வந்து அவரோட மகனுங்கிறதுனால அந்த அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னதுனாலையும் 6 வருஷம் கட்சி நடத்தினதுனாலையும் இன்னும் அவருக்கு வயது இருக்குங்கிறனாலையும் அந்த நிர்வாகிகள் வந்து அவர் பக்கம் வந்துட்டாங்க. பட் வாக்காளர்களும் கேடர்களும் யாருக்கிட்ட இருக்காங்கன்னா டாக்டர் ராமதாஸ்கிட்ட தான் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் அதுக்கு வந்து திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியும் வந்து அங்கே சீட்டு கொடுக்க போகிறதில்ல. ஸ்டில் டாக்டர் ராமதாஸுக்காகத்தான் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சி கொடுக்கணும். அதில் அன்புமணியும் தவிர்க்க முடியாதவருங்கிற இன்னைக்கு 80-90% நிர்வாகிகள் அன்புமணிகிட்ட இருக்காங்கங்கிறது வெளியிடமடையாக தெரிஞ்ச போது அவரே நம்ம ஒதுக்கிட்டு பேச முடியாது. முஸ்தபா முனவர் பாஷா சொன்னது மாதிரி 2 பேரும் சேர்ந்து நின்னா தான் அவங்க இது பண்ண முடியும். என்ன முடிவு எடுத்தாலும் சேர்ந்து முடுக்க முடியும். இன்னொரு ஆபத்து அங்கே இருக்குது. அவர் ஒரு வேளையில் ராமதாஸை புறக்கணிச்சுக்கிட்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சா அது முடியாது. எந்த கட்சியுமே ராமதாஸ் இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அது நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி ஒரு நிகழ்வு நடந்துருன்னா ராமதாஸும் முகுந்தனும் சேர்ந்து அடுத்த கட்ட நகரும் அவங்க செய்ய தயங்க மாட்டாங்க. ரைட்டு மணிகண்டன், இப்போ இந்த நெருக்கடி சூழல் அப்படிங்கிறது வந்து விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக ஜிகே மணி சொல்லிட்டு போனார். ஆனால் இது சமீப நாட்களாக நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கடந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இது முடிவுக்கு வருமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லைங்க, பாமக பொறுத்தவரையில் அது பாதுகாக்கப்பட வேண்டிய இயக்கம், அது அழிந்து விடக்கூடாது என்று கருது நானும் ஒருவன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ சாதனைகள் இந்த கட்சியால் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது மருத்துவரையா பொறுத்தவரையில் இப்போ ரவீந்திர சாமி சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கட்சி இல்லைங்க. ஏன்னா ஓட்டு போடுறவங்க நிச்சயமாக அவரை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க. அவருடைய சொல்லும் செயலும் அந்த கட்சியில் மிகப்பெரிய பலம் அது. ஏன்னா 45 ஆண்டு காலம் அவர் தான் விதையாக இருந்து அந்த இயக்கத்தை வளர்த்தவர். எனவே மருத்துவர் அன்புமணி அவர்கள் நிச்சயமாக அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த இயக்கம் எந்த வகையிலும் சிதைந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அவசியமான ஒன்று. ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு யாரோ தோவும் போகிறான்னு நினைக்கிறேன் நான். இப்போ திரு ஜிகே மணி அவர்கள் வந்து உண்மையிலேயே நீண்ட காலம் இந்த கட்சியை உழைத்தவர். அவர் சொல்கிறது வார்த்தை சரிதான். ஏன்னா இருதலை கொள்ளி எறும்பு அவர் அவதிப்படுறாரு. இப்போ பாமக தேர்தல் நேரத்தில் எந்த அணிக்கு செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் அன்புமணி மட்டும் அந்த கட்சியை அழிஞ்சு போகணும்னு நினைப்பாரு. இல்ல கட்சியை வளர்த்தெடுக்கணும் அவரு நினைப்பாரு. இல்ல அது உண்மைங்க. ஆனா கட்சி இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கணும். இப்போ ஐயாவுக்கு வயசு ஆயிடுச்சு, ஆயிட்டு இவர் இளம் வயது, இன்னும் கூடுதலாக சுற்றுப்பயணம் செய்து கட்சி வளர்த்துக்க முடியல. அந்த வருத்தம் அவருக்கு உண்டு. இப்போ தன் மகன் என்பதற்காக அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து கட்சி தொடங்கின காலகட்டம், அவர் வந்து கட்சியை வளர்த்த காலகட்டம் அப்படிங்கிறது அது வேற, அப்போ வந்த தொண்டர்கள் அப்படிங்கிறது வேற, இப்போ இருக்கிற காலச்சூழல் வேற இல்லை இல்லைங்க. அதாவது நம்ம அப்படித்தான் நினைக்கிறேன். அன்றைக்கு எப்படியோ அந்த காலத்து அந்த மாதிரி இருந்தார். இன்றைக்கு அவர் மாறி தான் இருக்கார். நீங்கள் இளைய தலைமுறைக்கு தகுந்த மாதிரி, சோசியல் மீடியாவுக்கு தகுந்த மாதிரி மருத்துவரையை தன்னை மாற்றிக்கொண்டு தான் இயங்குகிறார். நல்லா அந்த காலத்திலேயே படித்து வருவார். அதனால் அவரால் இந்த இயக்கம் இனி வளர்க்க முடியுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. உண்மையில் மருத்துவர் ஐயா இல்லாமல் அந்த கட்சி இல்லை. திரு ஜிகே மணியன் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா நிச்சயமாக அந்த கட்சியில் சுமூக முடிவு ஏற்பட வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வேண்டுகோளும் கூட. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்க நிலை, திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். திமுகங்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் செய்த ஆட்சியின் விளைவாக பல தீய விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை வீழ்த்துவதற்கு ஒரு அணியாக எல்லோரும் இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த விருப்பத்திற்கு ஏற்ப மருத்துவர் ஐயா தலைமையில் எல்லோரும் ஒன்றோடு நிற்பது நிச்சயமாக அந்த கட்சிக்கு நல்லது. ஐயநாதன் சார், அதாவது வந்து டாக்டரை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏற்ப தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ இருக்கிற அரசியலையும் அவர் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையை மணிகண்டன் முன் வச்சாரு. இங்கே அந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது தான் சிக்கலாக இருக்கா இங்கே இந்த கட்சிக்குள்ள, பாமகவுக்குள்ள? இல்லை, ஒரு கட்சிக்குள்ள தலைமுறை இடைவெளி அப்படின்ற ஒரு விடயம்லாம் வந்துட்டு அதை எப்படி நம்ம சொல்கிறது, ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். தலைமுறை இடைவெளின்றதுலாம் என்னங்க, ஒரு கொள்கைன்றது ஒரு அடிப்படை, மக்கள் தெரியும், நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரங்கள் தெரியும், அரசியல் அந்த சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்துட்டு பாதைகளை அமைச்சு கொண்டு நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம், ஆட்சிக்கு போக போகிறோம், அதிகாரத்துக்கு போக போகிறோம், மக்களுக்கு நல்லது கெட்ட செய்ய போகிறோம். அதை வச்சு தான் அவனுடைய தொடர்ச்சி இருக்குது. இதில் எப்படி தலைமுறை இடைவெளி வரலாம்? இதில் இங்கே என்ன, தலைவர் பொறுப்பை கொடுத்துட்ட உடனே அந்த தலைவர் பொறுப்பை வந்துட்டு எடுத்துக்கிட்ட உடனே கொடுத்தவரை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா அது எப்பொழுதுமே சொல்கிறேன், அது ஒரு அகங்கார பிரச்சனை ஆகும், ஈகோசென்ட்ரிக் ப்ராப்ளம். அது ஆகும், அது யாராக இருந்தாலும் அது ஆகும். இதை வந்துட்டு நம்ம மனித வாழ்க்கையில் இதை மறுக்க முடியாத ஒன்று. இது தான் வந்துட்டு அன்புமணி செஞ்சுட்டாருன்னு நான் கருதுகிறேன். முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் வந்துட்டு ஐயாவை மிகப்பெரிய அளவிற்கு அவர் வந்துட்டு இடம் கொடுத்துருக்கணும். அவர் அதை எதிர்பார்ப்பார். ஏன்னா திரு பொங்கலூர் மணிகண்டன் தம்பி சொன்ன மாதிரி இந்த கட்சியை வந்துட்டு ஆரம்பித்து நிர்வகித்து பரவாயில்ல மக்கள்கிட்ட கொண்டு சென்று
அந்த வாக்குகளை தக்க வைக்கிறதுல ஒரு பெரும் பங்கு வகித்தவர் வந்துட்டு ஐயா ராமதாஸ். அது இளைஞர்களோ முதியவர்களோ யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இன்றைக்கி நம்மளாம் ஒரு நிலையில் இருக்கோம்டா, படிச்சுட்டு இருந்த அளவு இருக்கிறோம், இவ்வளோ வேலை வாய்ப்பில் இருக்கிறோம், இதுக்கெல்லாம் அப்புறம் இடத்துல போராட்டம் தான் காரணம், ஐயா தான் காரணம் அப்படின்றது தான் வந்துட்டு வன்னிய பெருமக்களில் வந்துட்டு பெரும்பாலோரோட இன்ற வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணம். அன்புமணியை வந்துட்டு அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னோம்னா அடுத்த தலைமுறைகிட்ட கட்சியை ஒப்படைக்கிறாரு. அதை பற்றி ஒரு தவறும் இல்லை. அது என்னதான் வாரிசு அரசியல்னாலும் அது கட்சி சம்மந்தப்பட்ட விடயம் அது. ஆனால் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஆனால் பண்ணது வந்துட்டு அவர் அதுக்காக வந்துட்டு என்னுடைய பாதையே தனி அப்படின்ற மாதிரி கொண்டு போகும்போது இங்கே ஒரு கொள்கை ரீதியாக ஒரு அடிப்படை முரண் ஒன்று ஏற்படுது. அது என்ன அப்படின்னோம்னா, இப்போ ராமதாஸ் ஐயா வந்துட்டு பார்க்குறாரு இவ்வளோ பெரிய சரிவு ஏற்பட்டுருது அந்த கட்சிக்கு. என்ன சார் ஒரு கேள்வி சார், எனக்கு இருக்கிற சந்தேகம் தான் இது சார், எனக்கு இருக்கிற சந்தேகம் தான், உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு நான் அந்த பொறுப்புக்குள்ள நான் கொடுத்தாலும் அதுக்குள்ள நான் தலையிடுவேன், நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றது அது எந்த விதத்தில் சரி? இதுதான் இது வந்துட்டு ஒரு மேனேஜரியல் பார்வை. இது அப்படி கிடையாது. கட்சியினுடைய நிறுவனர் யாரு? ராமதாஸ் ஐயா. யாரால நீங்க நியமிட்டீங்க? ராமதாஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, அதில் அவருடைய சிந்தனைகளுக்கும் அவருடைய முடிவுகளுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும். நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன், நீங்கள் பெசாத இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது சம்பாதனை பிரச்சனை இல்லை. அப்பா இது வரைக்கும் நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டீங்க, போதும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பெசாத இருக்கேன்னு சொல்கிறதுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. இது ஒரு அரசியல் இயக்கம், பெரிய இயக்கம். இதை சாதாரணமாக நீங்கள் புறந்தள்ள முடியாது. நான் ரெண்டாவது இடத்துக்கு வரேன். கொள்கைன்ற அடிப்படையில் பாமக அடையாளப்படுத்தப்பட்ட சமூக நீதி, தமிழர்களோட வாழ்வு உரிமை, மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரான கொள்கை கொண்டது தான் வந்துட்டு பாஜக. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அப்போது இந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதுனால பாமகவிற்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அது ஆராய் வரலையா? இப்போ ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், அந்த பெல்ட்டில் வந்துட்டு பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸு கம்மின்னும் போது அப்போ அந்த கட்சி எப்படி பாஜகவுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாக இருக்க முடியும்? சொல்லுங்களேன். இது ஒரு சாதாரண சிந்தனை தானே. இப்போ அன்புமணி ராமதாஸ்க்கு வந்துட்டு பதவி, அதிகாரம், ஒன்றிய அரசு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்ற பார்வை இருக்கலாம். ஆனால் இங்கே கட்சி ஒர்க் அவுட் ஆகணுமே மக்கள் மத்தியில். இவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்துட்டு அங்கே வாக்கு விடணுமே. அப்போ அந்த இடத்துல ஒரு இடர்பாடு ஏற்படுதா இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம் கட்சியோடைய அமைப்புன்னு சொல்ல முடியுமா அவங்களால? சொல்ல முடியாது. ஏன்னா அது இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ இதில் என்ன அப்படின்னோம்னா, இப்போ இரு தரப்பும் இல்ல எனக்கு இதுல முனவர் பாசா சொன்ன ஒரு விஷயத்துல நான் உடன்பட்டு நிக்கிறேன். அதாவது இப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணியிலையும் இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ டாக்டர் சொல்றது போல பாஜகவும் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா எங்க போறது? பாமகவுக்கு எங்க இடம் இருக்குது? தனிச்சு நின்னா ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படி கூட ஒரு கணக்கை போடலாம் இல்லையா அன்புமணி? வேற ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் வந்துட்டு அதிமுக என்னமும் இருக்க, அதுக்கு எதுக்கு பாஜக? அவருடைய எண்ணம் என்னது? எனக்கு ஒரு பலம் இருக்குது, என்னுடைய பலம் இங்கே ஆட்சியில் அமரக்கூடிய கட்சியை நிர்ணயிக்கக்கூடிய பலம். அது 2001 ஆச்சு, 2006 ஆச்சு. நான் நிர்ணயிச்சிருக்கிறேன். இந்திய ஒன்றிய அரசில் இடம் பெற்றிருக்கிறேன், மந்திரி பதவியை பெற்றிருக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன், ரயில்வேலையும் சரி சுகாதாரத்துறையிலும் சரி. அப்படி ஒரு பார்வை தானே அவருக்கு இருக்கும். பாஜகவோட இருந்து என்ன இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்கு? இல்ல பாஜக அப்படின்னு சொல்றது இப்ப அதிமுகவும் அங்கதானே இருக்குது, அதிமுகவும் கூட தானே இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு போனாலும் அது பாஜக அதிமுகவோட இருக்குது, இவங்களும் அதிமுகவோட இருக்கலாம். இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னோம்னா அதிமுக கிட்ட நெகோசியேட் பண்ணி பாஜக வாங்குற சீட்ல அதுல இவங்க வாங்கிக்கிட்டு போறாங்க அப்படின்றது தான் ராமதாஸுக்கு விருப்பமில்லாத இடம். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் நேரடியாக எந்த ஒரு கட்சியும் அதிமுகவோ அதுக்கப்புறம் நான் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்ற இடத்துல பாஜக நிற்குது. அதனால் இவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது, கொள்கை ரீதியாகவும் கிடையாது, நல்லது கெட்டதுலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வெத்தா ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவு சாதாரணமா ஐயநாதன் சார் நீங்க சொல்ற விஷயம் தான். இப்போ அதே ராமதாஸுக்கு அதிமுக நேரடியாக கூப்பிட்டு பேசி சீட்டு கொடுத்துட்டு கூட பாஜகவும் கூட்டணியில் இருந்தா அப்போ ஓகே அப்படின்னு டாக்டர் ஒத்துக்குவாரா? ஆமா, அவர் நேரடியாக இவங்களோட நெகோசியேட் பண்ண போறாரு, அவ்வளவுதான்.
அப்ப கொள்கை பிரச்சனை இல்ல. பதவியை பிடிக்கிறதுக்காக ஒரு அப்ப கொள்கை கூட்டணி பிரச்சனை இல்ல. அப்படின்றது ராமதாஸ் ஐயா அந்த கூட்டணிக்குள்ள பாஜக புரியாத இருந்தா அப்ப கொள்கை பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, கொள்கை பிரச்சனை வராது. ஏன்னா அவங்களோட இல்ல கூட்டணி, நான் அதிமுகவோட வச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய செட்டப்ல வந்துட்டு அது கிடையாது, என்னுடைய பகுதியில் அது கிடையாது. அது விட நான் அதிமுக வச்சு இப்ப அது பக்கத்துல இருக்காரு நல்ல ஒரு அனலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி, கேளுங்களேன். போன தேர்தலில் பாஜகவோட இருந்த கூட்டணிக்கு பதிலாக பாமக அதிமுக கூட்டணியில் இருந்துருந்துச்சுன்னா 3-4 எம்பி சீட்டு கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? கிடைச்சிருக்கும்ல, அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அப்ப பக்கத்துல தான் இருக்காரு, கேட்டுறேன். என்ன ஆஃபர் கொடுத்தாங்கங்கிறத தான் நான் கேட்டேன். சொன்னேன் மத்திய சென்னைன்னு அது ஆஃபர் இருந்ததுன்னா எப்படி? அந்த ஆஃபர் நமக்கு தெரியாதுல்ல. ஐநாதன் கருத்தை நான் மறுக்கல. பட் அந்த பலமான கட்சி அதிமுக தான். அதில் கோஸ் வித்தவுட் சேயிங் அது அந்த பெல்ட்டுக்குள்ளே பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லைங்கிற அந்த கருத்தும் 100% உண்மை. பட் அதிமுக சைடில் இருந்து என்ன ஆஃபர் இருந்துங்கிறது தெரியாமல் தானே நம்ம பேசுகிறோம். நம்ம இந்த ஆஃபர் இருந்துங்கிறது ப்ரிசம்ஷன், நமக்கு தெரியாத. சிவி சண்முகம் போய் பார்த்தாரு, பேசினாரு, என்ன ஆஃபர் எடப்பாடி சொல்லிவிட்டாரு, என்னென்ன சீட்டு சொல்லிவிட்டாருங்கிறதுல நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ரைட். சுமன் இப்போ ஐயநாதன் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பாஜக கூட அன்புமணி பேசுறது தான் சிக்கல். ஓகே, வந்துடுறேன் சார், வந்துடுறேன் பேசலாம். பாஜக கூட பேசுறது தான் சிக்கல். இதே வந்து அந்த கூட்டணிக்குள்ள பாஜக இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை ஏற்றுக்கு வரப்படாது. அது கொஞ்சம் சிக்கலான இடம். ஏன்னா அதிமுகவே பாஜக கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நெருடனான இடத்தில் இருந்து தான் நெருக்கடிக்குள்ளாகி தான் அது அங்கே போன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சு. நீங்கள் அது வந்து ஒரு அமித்ஷா அவர்கள் வந்தபோது தெரியும். இன்னொன்று, பாஜகவை பொறுத்தவரையிலும் பொதுவாக கட்சிகளுக்கு எல்லா கட்சிகளுமே பொதுவாக நினைக்கிறது என்னென்னா, அந்த கட்சியோடு இணைந்தால் தங்களுடைய பேஸ் என்பது குறைந்து கொண்டு அவர்களை வலுப்பெறுகிறார்கள் அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களில் உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் அது காஷ்மீருக்கு போனாலும் சரி, அல்லது பீகாரில் நீங்கள் வந்து பாஜக இருந்தாலும் சரி, அல்லது மகாராஷ்டிராவில் சிவசேனாவோடு இருந்தாலும் சரி, அவர்களோட அதாவது இந்த வாலிக்கு வந்து எதிரில் இருக்கிறவன் பலத்தை அப்படி உரிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் உண்டுமாங்கள, அதே மாதிரி தன்னோடு இருக்கிறவனுடைய ஆற்றலை எல்லாம் உரிந்து கொண்டு, ஆற்றல்னா என்ன, வாக்கு வங்கி உரிந்து கொள்கிற ஒரு தன்மை பாஜகவுக்கு இருக்குது. அவர்களோடு இணைந்திருந்தால் கொஞ்ச காலத்தில் இவர்கள் சுருங்கி போயிடுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அதிமுகவுக்கே இந்த நெருடல் மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். அதையும் மீறி ஒரு நெருக்கடியில் தான் அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாமக மீண்டும் போய் இங்கே சேருவதற்கு வேண்டாம்ங்கிற நிலைமையில தான் அவர் வந்து தன் மகனை தடுத்து நிறுத்துவதற்காக அவருடைய பதவியை பிடுங்குறாரு, டீம் ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது வேற வலிமை இருந்தது. ரெண்டாவது, முதல்ல கட்சியை காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு நிலை, அதற்கு பாஜக என்பது மிகப்பெரிய த்ரெட் அப்படிங்கிறத உள்ளூர தெளிவாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். ஆனால் இன்னும் கூடுதலாக என்னன்னா, சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பாஜகவை எதிர்த்தோ அல்லது அவர்களுடைய கூட்டணி இல்லாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் வரும். இடி ரைடு வரலாம், பல பிரச்சனைகள். அப்போ டாக்டருக்கு தெரியாதா? அதான் சொல்றாரு, உழைக்கணும், சவால்களை எதிர்கொள்ளணும். நீங்க வந்து பேரத்தை பண்ணுவதுங்கிறது சும்மா கிடையாதுங்க. காட்டில் நீங்கள் வேட்டையாடி உணவு உண்ணுவது மாதிரி சொந்தமாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் நீங்க வந்து அரசியலில் சர்வே பண்ண முடியும். சொகுசா பிளேட்டுக்கு டேபிளில் உணவு வராது. அது வந்து ஜூவில் இருக்க மாதிரி கிடையாது. அப்போ இந்த இரண்டாம் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை டேபிளுக்கு உணவு வருகிறதுங்கிற மாதிரியான ஜூவில் இருக்கக்கூடிய விலங்குகளாக அவர் மாறி, அப்போ காட்டுக்கான ஒரு வேட்டை உணர்வு இருக்கு இல்லையா, அது இல்லாமல், அதாவது அந்த உழைக்கும் வேட்கை இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் செல்போனை வச்சுட்டு நீங்கள் வந்து தொழில் பண்ணுறாங்க பண்ணுங்க, உழைக்க வேண்டும். அவர் டெக்னாலஜி கையில் இருக்குது. இல்லை உழைப்பது என்பது அதையும் ரைட்டு. இப்போ சோசியல் மீடியா இருக்குது, அதில் ஆக்டிவாக இருக்காரு, அன்புமணி ஆக்டிவாக இருக்காரு, தொண்டர்கள் ஆக்டிவாக இருக்காங்க, அதை சொல்கிறாரு சார். இல்லை அவர் முகுந்தனை தான் சொல்றாருங்கிறத போன ரவுண்ட்லேயே வந்து மற்ற நபர்கள் சொன்னாங்க. ஸோ அதை கணக்கிட்டு சொன்னீங்கன்னா, உழைப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய முகுந்தன் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் உழைக்காமல் டேபிளில் இருந்து வீடியோ கேம் மாதிரி இந்த கட்சியை இயக்க முடியாது. நீங்கள் களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும். இது கட்சியோட பொறுத்தன்மை. களத்துக்கு போகலன்றீங்களா? அன்புமணி களத்துக்கு போகலையா? நீங்க வந்து அவர் ராமதாஸோட தான் ஒப்பிடணும். நீங்க அவர் களத்துக்கு போறாரா போகலையா, எப்படி நிற்கிறாருங்கிறது விஷயம் இல்லை. அவர் என்னவாக வேலை செய்தார், இவர் என்னவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார், அதை ஒப்பிட்டு பார்க்கணும். எத்தனை செல்போன் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் மக்களோடு நேரடியாக சந்திக்காத எந்த தலைவனும், நீங்க மற்ற தொழிலுக்கு வேற, நீங்க வந்து நிறுவனங்களை அமைச்சிட்டு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கிடலாம்.
ஆனால் இது அப்படி கிடையாது. நேரடி சந்திப்பு, நேரடியான உரையாடல், அவர்களுக்கான டிமாண்டு எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நீங்கள் கூட்டணியை எதையா நிர்வகிக்க முடியும். அதை செய்யாத பட்சத்தில் இந்த கரெக்டாக நடக்கிறது என்னுடைய உழைப்பு உங்களிடம் இல்லை அப்படிங்கிற அந்த அண்டர்லைன் முக்கியமானது. ரைட் ரைட். மனோகர் பாஷா சார், இந்த பாஜக குறித்து ஒரு கருத்தை சொன்னார் சுமன் கவி, அதில் நான் உங்களோட பதிலை எதிர்பார்க்குறேன் சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால் அந்த கட்சி காணாமல் போய்விடும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்திய போது பாரதிய ஜனதா கட்சி பல தொகுதிகளில் 2வது இடத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு தமிழகத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறது. எனவே பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தன்னோடு இருக்கின்ற கட்சிகளையும் சேர்த்து தான் வளர்த்து கொண்டிருக்கிறதே தவிர யாரையும் அழித்து அவர்கள் அரசியல் செய்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பீகாரிலே குறைவான தொகுதிகளிலே வெற்றி பெற்ற நிதிஷ்குமாரையே முதலமைச்சராக்கி துணை முதல்வராக பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்று கூட 2வது பதவியிலே தான் இருக்கிறார்கள். எனவே தேவையில்லாத ஒரு அச்சத்தை பாரதிய ஜனதா நம்பிக்கை ஏன் பாஜக மேல அப்ப அன்புமணிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் டாக்டர் ராமதாஸுக்கு அது வரல? அதிமுகவோட வாக்கு வங்கி எங்க போச்சுது சார்? அன்புமணியா சார் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எங்கே போச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியால் போல. நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியை முறிச்சிட்டு தனித்து போட்டிட்டீங்க. சிறுபான்மை மக்கள் வாக்கு எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க, ஆனால் எந்த வாக்கும் வரல. அதனால தான் இன்றைக்கி மீண்டும் பாஜகவோடு சேரக்கூடிய ஒரு நிலைமைக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. அதனால் ஒரு வெற்றி கூட்டணி அமைந்திருக்கின்ற பொழுது இந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதுதான் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது ராமதாஸுக்கு வராம போனதுக்கு என்ன காரணம்? நீங்களே கூட சொன்னீங்க அவர் மூத்தவரே, ரொம்ப அரசியல் அனுபவம் மிக்க, அரசியல் அனுபவம் மிக்க அந்த மூத்த தலைவருக்கு அந்த நம்பிக்கை வராம போனதுக்கு என்ன காரணம்? இல்லை அந்த நம்பிக்கை வரலன்னு எப்படி சொல்லலாம்? அவருடைய முடிவு இல்லாமல் போன தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அந்த கூட்டணி அமைச்சிருக்க முடியுமா? அவர் அதிமுகவோட கூட்டு சேரணும்னு விரும்பினாரு. சிவி சொன்னாரு. அப்ப எடுத்தது தப்பான முடிவு, தப்பான முடிவை எடுத்துட்டு அப்படிங்கிறதுனால தான் இப்படியான ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு தானே சொல்றாங்க சார். இல்லை அப்போ எடுத்த முடிவு அவர் சரியான முடிவு எடுத்தாரேன்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் யார் அடுத்து இந்தியாவினுடைய பிரதமர் என்பதற்கான தேர்தல், அந்த தேர்தலிலே அவர் எடுத்த முடிவு, அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவு சரியான முடிவு. அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தால் இப்பொழுது அதிமுக பல இடங்களிலே டெபாசிட் இருந்ததைப் போல, அதை போல பாரதிய ஜனதா கட்சி சில இடங்களிலே 3வது இடம் வந்ததைப் போல ஒரு நிலைமை வந்திருக்கும். அந்த நிலை வரக்கூடாது என்பதனால்தான் அன்புமணி ராமதாஸ் நடக்கின்ற தேர்தல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல், எனவே அதிலே பாரதிய ஜனதா கூட்டணியோடு இருப்பது தான் லாபகரமாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். 1. 2வது எந்த தேர்தல் களமாக இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவினுடைய படம் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது அந்த கூட்டணியோ தேர்தலை சந்திக்கவில்லை. ஆக ராமதாஸ் ஐயாவினுடைய படத்தை போட்டு தான் வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். எனவே ராமதாஸ் ஐயாவை ஒதுக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியோ செயல்படவில்லை. எனவே கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மீண்டும் ஒருங்கிணையக்கூடிய சூழ்நிலை தேர்தல் களத்திற்கு முன்னாலே வரும். கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான கூட்டணியை உருவாக்குவதிலே டாக்டர் ராமதாஸ் ஐயா முக்கிய பங்காற்றுவார். ஏனென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே தான் இருக்க முடியும். போக வேண்டும். அதை ராமதாஸ் ஐயா ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். ரைட். இப்போ இருக்கக்கூடிய பாமகவுக்கு ஒரே ஆப்ஷன் எங்க கூட்டணி தான், அதிமுக தான், பாஜக தான், அதை தவிர்த்து வேற ஆப்ஷன் இல்லை. டாக்டர் இப்போ முரண்டு பிடிச்சாலும் வந்துதான் ஆகணும் அப்படின்றாரு. அதாவது அதான் சாய்ஸா? எப்படி அதிமுக கூட்டணியை விட்டுக்கிட்டு ஏன் பாஜக கூட்டணி போனீங்க, பாஜக கூட்டணி போனீங்கிறது தான் எல்லாரோட கருத்தாட்டும் இருக்குது. எனக்கு அதில் இன்னும் புலப்படாத, புரிந்து கொள்ள முடியாத என்னுடைய ஒரு பெரிய ஒரு மர்மம் முடிச்சு என்னன்னா, அவங்க 7+1 நின்னாங்க, பாஜக 5 தான் நின்னாங்க. அதே மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் பாஜகவோட பெரிய கட்சியாக தான் அதிமுக கூட்டணிலையும் சரி, திமுக கூட்டணியில் 8+1, பாஜக 5 தான் நின்னாங்க. அப்படி நின்ன இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 9 சீட்டு, ஒரு திண்டுக்கல்ல ஒரு முழு சீட்டாக கூடலாம் பாமகவுக்கு என்னால் எடுக்க முடியாது. ஸோ
10 சீட்டு சம்பந்தமே இல்லாமல் கொடுத்தாங்க. 10 சீட்டு அவங்க வாங்கும்போது பாஜக தாமரையில் 23 சீட்டு 21 சீட்டுங்கிற அளவுக்கு 2 மடங்கு சீட்டு வரக்கூடிய ஒரு தொகுதி பங்கீட டாக்டர் ஐயா எப்படி சம்மதிச்சாருங்கிறது தான் எனக்கு இன்னைக்கும் புரியாத புதிர். அந்த இது நடக்கும்போது பாஜக கூட்டணிக்கு போவாருன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் சீட்டு ஒரு 13-14 சீட்டு அவர் நிற்பார், பாஜகவுக்கும் அவருக்கு இணையான சீட்டாக தான் இருக்கும்னு நான் கருதினேன் உண்மையிலே. ஆனால் இன்னைக்கும் எனக்கு விடை தெரியாத ஒரு இது, பாஜக கூட்டணிக்கு போனது எனக்கு ஆச்சரியம் இல்லை. தாமரை 20 சீட்டுக்கு மேலே நிற்கும்போது இவர் 10 சீட்டுக்குள்ள மாம்பழத்தை ஏன் சுருக்கிக்கிட்டாருங்கிறது தான் எனக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவர் என்ன ஆப்ஷன்ங்கிறத இன்னும் 8 மாதங்கள் இருக்குது அரசியல் அரங்கத்தில். அவர் ஏதோ உங்ககிட்ட குறுக்கிட விரும்புகிறார். இதே ஒரு கேள்வி. 2024 தேர்தல் அந்த கூட்டணி விவகாரத்தில் அதிமுக பக்கம் இவர்கள் சேருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. திடீர்னு அவங்க மாறினாங்கங்கிறது தெரியும். திடீர்னு தைலாபுரத்தில் போய் சாப்பாடெல்லாம் பரிமாறி முடிஞ்சுது. சார் வந்து அங்கே என்ன ஆஃபர் வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை, அதாவது அந்த விஷயத்தை நம்ம ரிவீல், அதாவது நமக்கு வந்து தெரியாது, ஸோ அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இல்லை பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சில விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? தட் மீன்ஸ் என்னென்னா, இங்கே இது நடக்குது திடீர்னு வந்து கூப்பிடுறாங்க முடிக்கிறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற அதிகார பலம் அங்கே வேலை செய்யாமல் இருந்திருக்காது. ஸோ இங்கே ஆஃபருங்கிறத விட த்ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டும் அங்கே வேலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க என்னுடைய கருத்து. ஸோ அதன் அடிப்படையில் தான் அன்புமணி எளிதாக அங்கே விழுந்து விடுகிறார். அந்த இடத்தில் விழாமல் இருந்து பேரம் பேசி இருந்தால் குறைந்தபட்சம், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வரலும் நீங்கள் திமுக கூட்டணிக்கு போகிறதுங்கிறது விஷயம் இல்லை, குறைந்தபட்சம் வாசல் ஓப்பனாக வச்சுருந்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரலும் உங்களால் பேரத்தை கூட்டுவதற்கு முடியும். அந்த வாய்ப்பை அவர் இழந்திருக்கிறார் அன்புமணிங்கிறத தான் சார் சுட்டி காட்டுறாங்க. பாமக டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு. திமுக தரப்பு திருமாவளவனை வச்சு தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கள் கூட்டணியில் அப்படியே தொடருங்கிறதே அவங்க தமிழக முதல்வர் சொன்னாலும் கூட, டாக்டர் ராமதாஸ் முந்தைய ஒரு பேச்சில் மிக கடுமையான வார்த்தையை சொன்னவங்க, தம்பி ஸ்டாலின்கிட்ட பண்ணாமல் வேறு யார் செய்வாருங்கிற அந்த சாஃப்ட் டோனும் பண்ணியிருக்கிறாரு. பிளண்டாக ஆன்டி டிஎம்கே பண்ணி, அதாவது ஆன்டி டிஎம்கே பண்ணுவார். எப்பவும் பண்ணுவார்னா, கூட்டணி பேரத்தில் தான் விரும்பக்கூடிய சீட்டை இடங்களை வில்பவரோட பெற்ற பிறகு அதற்கு பிறகு என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு தக்க அந்த முடிவு எடுத்துக்கலாமே தவிர, இப்போ கூட்டணி பேரம் முடிஞ்சு சீட்டு அலாட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வேகப்பட்டு ஒரு ஆன்டி டிஎம்கே எடுக்க வேண்டியதுங்கிற நிலைப்பாட்டையும் டாக்டர் ராமதாஸ் வந்து மாநாட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஐயனாதன் ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ ரவீந்திரன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இல்லையா, டாக்டர் ராமதாஸ் இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு அப்படிங்கிறத, அதை எப்படி சார் புரிஞ்சிக்க முடியுது உங்களால்? இல்லை, அது வித்தியாசமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா திமுகவுக்கு கொடுக்கறதுக்கு எங்கே இருக்குது இடம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டாங்க. அந்த ஒரு கூட்டணி அப்படின்றது இவ்வளோ தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அதில் வந்துட்டு அவங்க ஒரு 10 சீட்டை கூட பார்ட்டு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை, முடியாது அது. அதனால தான் சொல்கிறேன், அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு அஇஅதிமுகவோட அவங்க பேரம் பேசிட்டு போகிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு கூட்டணி, விஜய், இவர், நாம் தமிழர், இவங்களாம் சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதில் வந்துட்டு ஆகலாம். ஏன்னா அவருக்கு தேவை வந்துட்டு அந்த பெல்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கான ஸ்ட்ரென்த்து எவ்வளவு, இன்றைக்கி இருக்கக்கூடிய 5 சீட்டுன்றது 10-15 சீட்டாக வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வராரு. அதனால் இப்போ விஜயோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவுக்கு போகிறோன்னா அது ஒன்றும் வெற்றி கூட்டணிலாம் கிடையாது. ஏன் இவ்வளோ தூரம் பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட மெகா கூட்டணி அமைப்போன்னு ஏன் எடப்பாடி சொல்கிறாரு? பாஜக வச்சுக்கிட்டு அது சாத்தியமில்லை வெற்றின்றதெல்லாம். அதுக்கப்புறம் பாமக வரணும். அவருக்கு முதல் ஆப்ஷனே வந்துட்டு விஜய் தான், தாவேக்காத தமிழக வெற்றி கழகம் தான். அதில் தான் அவங்க நிற்கிறாங்க இன்னமும் கூட. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதே தான் கூப்பிடுது, விஜய் எங்களுடைய அணிக்கு வர வேண்டும்ன்றது. ஏன்னா வெற்றியை உறுதி பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு 10% ஓட்டு வேணும். அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் வந்துட்டு அது விஜயை இப்படி பண்ணிட்டு போகலாமே, விஜய், பாமக, நாம் தமிழர் கட்சி, இப்படிலாம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் வச்சு பண்ணிட்டு போகலாமே. அதனால் ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்குது. ஆனால் திமுகவுடைய ஆப்ஷனை ஐயா ராமதாஸ் திறந்து வச்சிருக்கிறாரு அப்படின்றது வந்துட்டு அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவரோட பேச்சோட அந்த டோன் சொல்றாங்க பாஜகவோட இருந்து இல்ல ஐயனார் சார் ரவீந்திரன் உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புறாரு. ரவீந்திரன் ஒண்ணே கருத்தை நான் மதிக்கிறேன். அவரோட வியூ பாயிண்ட், அவர் ஃபியூச்சரிஸ்டிக்காக அப்படி நடக்கலான்னு சில யூகங்களை சொல்றாரு, அது தவறு இல்லை. நான் அவர் அந்த ஆப்போசிஷனை டவுன் பண்ணியிருக்கிறாருங்கிறத
தரவுகளின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், கற்பனை சொல்லலை. இதற்கு முன்னாடி டாக்டர் ஐயா சொன்ன வார்த்தைகளை நான் பதிவு பண்ண விரும்பல. மிக கடுமையாக சொன்னாருன்னு அவையில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாருங்கிறது. நான் அந்த வார்த்தைகளை நான் அன்னைக்கே டாக்டர் ஐயா பேசக்கூடிய வார்த்தைகள் தவறு, யாருனாலும் சமூக ரீதியாக விமர்சிக்க கூடாதுன்னு நானே கண்டனம் எழுதினவன் தான். பட் அந்த அளவுக்கு கடுமையாக இருந்த டாக்டர் ஐயா அவர்கள் இந்த இன்னைக்கு ரொம்ப ஸ்டாப் டோன் ஆட்டு தம்பி ஸ்டாலின் பண்ணலைன்னா எனக்கு வேற யார் பண்ணுவாருங்கிற ஒரு தன்மைக்குள்ளே வராருன்னா அது என்னோட பார்வையில் ஸ்டாலின் அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாருங்கிறது வேற விஷயம். ஒரு பேரம் பேசுறதுக்காகவாவது இன்னொரு ஆப்ஷனை, ஒரு வயபிள் ஆப்ஷனை ஓப்பன் பண்றாருங்கிற ஒரு இன்டர்பிரேஷனுக்கு தான் நான் போறேன். ரைட் ஐயனாதன் சுருக்கமா அது நான் டோன் டவுன் பண்றாரு அப்படின்ற ஒரு விடயத்தை நான் ஏத்துக்கிறேன். அது டோன் டவுன் பண்றாருன்ற விடயத்தை நான் ஏத்துக்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அது உண்மைதான். ஆனா அன்புமணி எப்படி இருந்தார் பாருங்க, அவர் உக்கிரமாவே இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னோம்னா அவருக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது, அவருக்கு அந்த பிஜேபி பிஜேபி மைண்ட் செட்டை தான் இருக்கிறாரு. ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பாமக அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டு கட்சி, தமிழன் உரிமை, தமிழனுடைய வாழ் உரிமை, சமூக நீதி, இப்படியாப்பட்ட ஒரு கட்சி. அதற்கான ஆப்ஷன் திமுக தலைமையிலான கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி, இல்லாட்டி புதுசாக ஒரு கூட்டணி, இல்லாட்டி தனியாக நிற்கிறது, இவ்வளோதான். கட்டாயம் பாஜக கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த அரசியல் முரண்றது உக்கிரமாக இருக்கிறத நான் கருதுறேன். அதை எப்படி அவங்க அவங்களுக்குள்ள அதை சமரசம் பண்ணிக்கிறது தெரியல. பொங்கலூர் மணிகண்டன் ஐயனார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இல்லையா, இன்னும் இங்கே ஸ்ட்ராங் ஆகலை கூட்டணி, அது அதனால தான் இன்னும் கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அப்படியான சூழல்ல தான் என்ன இருக்குதா? இல்லை, அதாவது நீங்கள் தாவேக்காவை தான் எதிர்பார்த்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட சொன்னார். இல்லைங்க, திமுக வேண்டாம் என்று நினைக்கிற, திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் கருதுகிற எல்லா கட்சியிலும் ஒன்று சேர வேண்டும் தான் அதிமுக நினைக்கிறீங்க. அந்த அடிப்படையில் இப்போ பாமகவும் அதே நிலைப்பாடு தான் இருக்காங்க. நீங்கள் அவர் சொன்ன கருத்து வேறு, அதாவது தம்பி ஸ்டாலின் செய்யாமல் யார் செய்வான்னு சொன்னேன்னு சொன்னார், வேற ஒன்றும் இல்லைங்க. அது தவறலாம் இல்லை. ஒரு ஆளுங்கட்சி இருப்பவர் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் கோரிக்கை வைப்பது இயல்பு தான், தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வெற்றி தோல்வி இது எல்லா கட்சிக்கும் மாறிமா வந்திருக்கு. திமுக தொடர்ந்து தோற்றுருக்குது, அதிமுக தோல்வி வந்திருக்குது. இது போட்டியே அல்ல. பாமக என்ன நினைக்குதுன்னா இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு வலிமையான சில கோரிக்கை நிறைவேற்றணும் விரும்புதுங்க. இதுவரை கடந்த காலத்தை விட இந்த 2026 பயன்படுத்தி சில கோரிக்கைகளை நம்ம முன்வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்குது. அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு கால அவஸ்தை அது தள்ளி போட்டே போகுங்க. நிச்சயமாக 2026 சரியான முடிவு எடுக்கும். ஏன்னா அந்த முடிவு அதிமுக நோக்கி வருங்க. நிச்சயமாக பாமகவுக்கும் நல்ல எதிர்காலம் உண்டு. சுமன் கவி, அதிமுகவை நோக்கி தான் அந்த முடிவு இருக்குமா? இல்லை, அதுதான் விஷயம். என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சார் எல்லாரும் சொல்கிறது ஓகே தான், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாசலை கடைசி நிமிஷம் வரலும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது, பேரத்தை கடைசி நிமிஷம் வரலும் நிகழ்த்துவது என்கிறது, நாம் எதையுமே அரசியலில் இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படி ஒரு மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டிருந்தால் ஒன்று இருக்கிற கூட்டணியில் அதிக பேரத்தை செய்ய முடியுங்கிறது ஒன்று, இன்னொன்று காட்சிகள் இன்னும் காலம் இடைவெளி இருக்குது, இதுக்கு இடையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கன்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. நாம் கூட்டணி பேக்டா இருக்குது, நாளைக்கு வேற ஒரு கோணத்துல கூட நம்ம விவாதிக்கிற அளவுக்கு கூட காட்சிகள் மாறலாம். அப்போ கூட்டணி பேக்டா இருக்குது, எல்லாமே சரியா இருக்குதுன்னு சொல்வது உண்மைதான். இவர் விசிக தலைவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறதோ அல்லது திமுக தலைவர் எங்கள் கூட்டணியில் அப்படிலாம் யாரையும் சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொல்றதுலாம் இன்றைக்கு. ஆனால் நாட்கள் மாறும்போது அதுக்கான நெருக்கடி வரும்போது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். நாம எதையும் உத்தரவாதமா பேச முடியாதுங்க என்னுடைய கருத்து. நன்றி விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இன்னொரு இடமும் நிச்சயமா நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.